அனைவருக்கும் வணக்கம். பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேர்மையான தேர்தல் நடைபெறுவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்குது. எல்லா போலிங் ஸ்டேஷன்ஸ்க்கும் தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி, ஷாமியானா பந்தல் வசதி, அதே மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி வந்தார்னா அவருக்கு தேவையான ஒரு உதவியாளரோட ஒரு வண்டியும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. செல்ஃபோன் ஒருவேளை வாக்காளர்கள் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அதை வெளியில் வச்சுட்டு போயிட்டு திரும்பி வாக்களிச்சுட்டு அதை பெற்றுக்கொள்வதற்கான அந்த வசதியும் இப்போ தற்போது செய்யப்பட்டு இப்போ பெரம்பலூர் மற்றும் குன்னம் கான்ஸ்டிடுவன்சிக்கான எல்லா போலிங் மெட்டீரியலும் அந்த கவுண்ட் சென்டர்ஸ்லேருந்து போலிங் ஸ்டேஷன்ஸ்க்கு இப்போ நடைபெற்று போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3218 பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் முறையான ட்ரைனிங் எல்லாம் வழங்கப்பட்டு இப்போ அவங்க இன்னைக்கு காலையில் போய் இப்போ அவங்களுக்கு எந்த போலிங் ஸ்டேஷன் அலாட்மெண்ட் கிடைக்குதோ அதுக்கான ஆர்டர்ஸை வாங்கிட்டு அவங்க எல்லாரும் இன்னைக்கு சாயங்காலம் அந்தந்த போலிங் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கான அந்த போலிங் மெட்டீரியலும் மற்றும் அந்த வாக்குப்பதிவு செய்யக்கூடிய அந்த அனைத்து இயந்திரம் அந்த செட்டும் அவங்களுக்கு இன்னைக்கு அங்கே போயிடும். ப்ளஸ் இந்த வருஷம் எலெக்ஷன் கமிஷன் ஒரு ப்ரோ ஆப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்லேயே நம்ம பதிவு பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. வெப் கேமரா ஃபெசிலிட்டி எல்லா போலிங் ஸ்டேஷன்லேயும் இப்போது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்தல் நடைபெறுவது எல்லாருமே எங்கே வேணாலும் பார்க்க முடியும். கவுண்டிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே ஒரு ஆதர் பப்ளிக் ஸ்கூலுங்கிற இடத்துல கவுண்டிங் சென்டருக்கான அனைத்து பணிகளும் இருக்குது. 2 கான்ஸ்டிடுவன்சிக்கும் முதல் தளமும் கீழ்த்தளத்துலேயும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த எண்ணுவதற்கான அந்த எல்லா பேரிகேட்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்சர்வர்ஸ் எல்லாருமே அதை பார்த்து அவங்க சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் கூட எடுத்துக்கிட்டு வெப் கேமராலாம் வச்சுருக்கு. அதனால் கவுண்டிங் சென்டருக்கான திட்ட பணிகளும் ஃபுல்லாக நிறைவேற்றிருக்கு. மிகவும் பதட்டமானதுன்னு நம்ம மாவட்டத்தில் தெரிவுபடின அந்த இடங்களில் சிஏபிஎஃப் போலீஸும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ரிசர்வ்லையும் போலீஸ் வச்சுருப்பாங்க. தேவைப்பட்டதுன்னு அவங்க உடனே எடுத்துப்பாங்க. மைக்ரோ அப்சர்வர்ஸ் ஒருத்தவங்களும் இருப்பாங்க. ஏன்னா அந்த பதட்டமான வாக்கு சாவடிக்கு எல்லாத்துக்கும் ஒரு மைக்ரோ அப்சர்வர் போட்டிருப்பாங்க. அவங்க இன்டர்ன் ஏதேனும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே அந்த அப்சர்வரோட நாலேஜ் கொண்டு போவாங்க. தேர்தல் விதிமுறை பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டது கிட்டத்தட்ட 23 எஃப்ஐஆர்ஸ் போட்டிருக்கோம். அதாவது தேர்தல் விதிமுறைகளுக்கு வந்ததுபடி. அதே மாதிரி சீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.4 crores பக்கம் சீஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஆவணங்கள் கிடைக்க அந்த சப்போஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அது சரியாக இருந்ததுன்னா அதை ரிலீஸ் பண்ணதும் அதுவும் பண்ணிருக்கோம். 2 கான்ஸ்டிடுவன்சி. உங்களுக்கே தெரியும் வெயில் காலமாக இருக்குது. அதனால் எல்லா போலிங் ஸ்டேஷன்லேயுமே ORS கண்டிப்பாக வைக்க சொல்லியிருக்கோம், ட்ரிங்கிங் வாட்டரோட சேர்ந்து. அதே மாதிரி சப்போஸ் யாருக்காவது ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா உடனே அசஸ் பண்ணுறதுக்கு மெடிக்கல் டீம்ஸும் தயார் நிலையில் இருக்கும். அதனால் வாக்காளர்கள் கண்டிப்பாக இந்த அனைத்து வசதிகளையும் எடுத்துக்கொண்டு 100% நம்ம ப்ளஸ் நிறைய ஸ்வீப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மாவட்டத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம். எல்லோரும் வாக்களிக்கணும் அப்படிங்கிற விதத்தில். அதனால் கூடுமான வரைக்கும் இது எல்லாருக்கும் எடுத்து சொல்லியிருக்குது. அதனால் பொதுமக்கள் வாக்கு செலுத்தணும்னு கேட்டுக்கோங்க. சர்வீஸ் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கோம். ஒருவேளை ஏதேனும் அதில் ஒரு இயந்திர கோளாறு ஏற்பட்டு அது உடனடியாக சரி செய்யப்பட்டு அனைவரும் வாக்கு செலுத்தும் விதத்தில் அவர்களுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதனால் எந்த வாக்காளரும் விடுபட மாட்டாங்க. அதனால் ஒன்றும்